ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நினைவூட்டல் அப்படிங்கிறது எதுக்காக, நம்ம ஆல்ரெடி எங்க முடிச்சோமோ எங்க ஸ்டாப் பண்ணுமோ அதை நம்ம என்ன பண்ண போறோம், கண்டினியூ பண்ண போறோம் இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு நினைவூட்டல் அப்படிங்கிறது. அப்படி ரீகால் பண்ணும்போது நமக்கு என்ன ரீகலெக்ட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் நமக்கு கிடைக்க போறோம், சரிங்களா. ஸோ அதன் அடிப்படையில நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம், காலங்கள், டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். இந்த டென்சஸ் காலங்கள் அப்படின்னு கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான். ஒரு டென்ஸ் எடுக்கும் போது இட் ஹேஸ் 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இல்லையா. ஒவ்வொரு டென்ஸ்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஸோ 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ்னா 12 கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ரூல்ஸையும் ஒவ்வொரு பேர் அதேர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கரெக்டா ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்ற மாதிரி. ஓகே மேம், டென்ஸ் இஸ் அ ரூல் பேஸ். ஸோ ரூல் கொடுத்தா மட்டும் போதுமா, ஸோ ரூல் வச்சு நம்ம ஃபார்மேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். பட் அந்த ரூல் பேஸ்ட் வரும்போது சென்டென்ஸ் ஃபார்மேஷன், வாக்கிய அமைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வாக்கியத்தை நீங்க அமைக்கிறீங்கன்னும் போது சப்ஜெக்ட் எப்படி வரும், வேர்ப் எப்படி வரும், ஆக்ஷன் எப்படி வரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அப்படி வரும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட் அண்ட் ஒவ்வொரு வேர்ப் ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ஒவ்வொரு சென்டென்சஸ் அமையும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பேஸ்ல நமக்கு கூட இருக்கலாம். இல்ல அவங்க கேட்கிற சென்டென்ஸ்க்கே நம்ம திரும்ப வேற ஒரு சென்டென்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது அந்த சென்டென்ஸ்க்கு ஆப்டான மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கலாம், சரிங்களா. ஸோ ஒரு சென்டென்ஸ் அமைக்க ரூல் மட்டும் இருந்தா போதுமானா, கண்டிப்பா ஆக்ஷனுங்கிறவர் வேணும். ஏன்னா ஆக்ஷன் என்ன பண்ணுவாருன்னா சப்ஜெக்ட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, பின்னாடி வர ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் என்ன பண்ற மாதிரி இருக்கும், கொண்டு வர மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எந்த மாதிரி வேர்ப் ஃபார்ம், எப்படி எழுதலாம், எப்படி பேசலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். verb form. இதுல வந்து என்ன அஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன், then followed by verb form V1, V2, V3, V1 plus ing. So V1 வரும்போது which is indicate present, V2 past, V3 வந்து past participle. So இங்க என்ன verb form எடுக்கிறோம்னா sing, பாட்டு அப்படிங்கிற மாதிரி. V2 வரும்போது sang, V3 வரும்போது sung, V1 plus ing வந்து singing. So அப்போ sing, sang, sung and singing. பாட்டு, பாடினேன், இல்ல பாடுகின்றான் அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் sing, sang, sung verb form, and singing பாட்டு பாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் verb formல வரும் உங்களுக்கு. இப்ப சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ்ல வரும். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் வந்து இட்ஸ் அ ரூல் ஆஃப் தட். ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை இஸ், ஆம், ஆர் அண்ட் பிளஸ் V1 plus ing பிளஸ் ஆப்ஜெக்ட், சரிங்களா. ஸோ இது எல்லாமே ரூல் பேஸ்ட் வரும். தென் யார் யார் கூட யார் கம்பைன், ஐ, ஆம், வாஸ், he is, was, she is, was, it is, was, we are, were, they are, where. ஓகேங்களா. ஸோ அப்போ ஐ, ஹி, ஷி, இட், வி, தே அண்ட் ஃபைனலா இட்ஸ் யூ, ஆர், வேர். ஸோ ப்ரெசென்ட் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் ஃபார்ம் என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் வந்து ஷீ இருக்கிறேன். ஷீ இஸ், ஷீன்னும் போது ஃபார்மேஷன் இஸ் ப்ரெசென்ட் ஆன் இஸ் இல்லையா. verb form வந்து சிங்கிங், she is singing a song. ஸோ அப்போ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா அப்படிங்கிறதா she is singing a song. அவள் ஒரு பாடலை
பாடிக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாள்னா ஷீ சிங்கிங் எ சாங், ஒரு சாங் வந்து அவள் பாடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ ஒரு பாட்டை ஒருத்தவங்க பாடுறாங்க அப்படிங்கும்போது இந்த பாட்டை எப்படி சொல்றாங்கன்றது தான். ஸோ பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் ஐஎன்ஜி, சரிங்களா? ஸோ பாடினாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து சாங் சொல்லலாம், இல்லை சங் சொல்லலாம், வில் ஃபியூச்சர் வச்சு சொல்லலாம், வில் சேர்த்து. ஸோ ஷீ வில் சங் த சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஃபியூச்சர் வரும்போது. ஸோ இங்கே கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது verb 1 plus ing அப்படிங்கிறது கம்பைன் பண்ணி வரும் நமக்கு. verb 1 plus ingங்கிறது தான் மெயின் கேட்டகரியே விச் இஸ் ஃபார் கண்டினியூஸ்ல. ஸோ அப்போ கண்டினியூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா verb 1 plus ing அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபார்ம்ல வரும். ஸோ அதுதான் இண்டிகேட்டே பண்ணும். verb 1 plus ingங்கிறது தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ஓகே நம்ம கண்டினியூஸ்ல பேசுறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியப்படுத்தும், சரிங்களா? இல்லைன்னா நமக்கு வேற எதுவுமே இங்க அவ்வளோ பெருசா ஐடென்டிஃபை பண்ணாது. ஸோ ஒருத்தர் ஒரு சென்டென்ஸ் எழுதுறாங்க பேசுறாங்கன்னும் போது அவங்க பேசக்கூடிய அந்த ஆக்ஷன் வார்த்தையிலே தெரிஞ்சிடும் அவங்க எந்த நோக்கி, எந்த காலத்தை நோக்கி பேசுறாங்க. அது அந்த காலங்கள் எப்படி பண்ணோம்னா நமக்கு ஹெல்பிங்கையும் மெயினையும் கம்பைன் பண்ணி சொல்லும் போது தெரிஞ்சிடும் ஈஸியா, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களும் 5 to 10 சென்டென்ஸ் எழுதுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.